அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பிறரை சாபம் இடக்கூடாது என்று. அது பற்றிய ஹதீஸில் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நிச்சயமாக ஒரு அடியான் ஒன்றை சபித்தால் அந்த சாபம் வானத்தை நோக்கி செல்கிறது. அங்கு அதற்கான வானத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டுவிடும். பின்பு பூமியை நோக்கி அது கீழே இறங்கும். பிறகு அதன் வாசல்களும் அடைக்கப்பட்டுவிடும். பின்பு வலதுபுறமும் இடதுபுறமும் செல்லும். அதற்குரிய இடத்தை அது பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் சாபம் இடப்பட்டவரிடம் வந்து சேரும். அவர் அதற்கு தகுதியானவராக இருந்தால் அதுவே அதற்குரியதாகும். இல்லை என்று சொன்னால் அதை சொன்ன சாபமிட்டவனிடமே அது மீண்டும் வந்து சேரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அபூ தாவூத் 4559வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.